வணக்கங்க. நீங்க தங்கத்திலும் வெள்ளியும் போட்டிருந்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்னைக்கு தங்கம் கிட்டத்தட்ட 13% கீழ விழுந்திருக்கு. வெள்ளியும் அதேபோல 16, 17% விழுந்திருக்கு. இது வெள்ளி எப்படி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% தன்னுடைய உச்சத்தில இருந்தும், தங்கம் ஆல்மோஸ்ட் 20% வந்துட்டு தன்னுடைய உச்சத்திலிருந்து விழுந்திருக்கு. இந்த நேரத்தில நீங்க பண்ணக்கூடிய பெரிய முட்டாள்தனம், மொத்தமா உங்க கையில ஒரு 1,00,000 10,00,000 இருக்குன்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் வாங்கக்கூடாது. ஒரு சப்போர்ட் லெவலா நீங்க காலைல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விழுந்திருந்துச்சு. இப்போ ஆஃப்டர்நூன் வந்துட்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு உங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி நெறைய பேர் வந்துட்டு விக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் லெவல்லேயும் தான் நீங்க வாங்கணும். இப்பமே குறையுதுன்னு வாங்குனீங்கன்னா, அதுக்கப்புறம் அங்கருந்து எவ்வளோ தூரம் விழுதுன்னு சொல்லிட்டு யாராலயும் சொல்ல முடியாது. ஸோ கவனமா இருங்க. இத விட ரொம்ப மோசமான விஷயம், உங்களுக்கு எல்லா போர்ட்ஃபோலியோ எல்லாம் பண்ணியும் கடன்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இதுல வந்துட்டு அர்த்தமே கிடையாது. கடன் இருந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வேஸ்ட்டு. கடன முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட்குள்ள வாங்க. கடன முடிச்சுட்டீங்களா, ஃபர்ஸ்ட்டு விஷயமா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டீங்கன்னா, அங்க பில் எவ்வளவோ வரும். நான் மாசம் ஒரு ரூ. 1,500 பிரீமியம் கட்டினதுனால, திடீர்னு எங்க அம்மாவுக்கு ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 மேல கிளைம் ஆச்சு. நான் வெறும் மாசம் ரூ. 1,500 தான் கட்டினேன். ஸோ கவனமா இருங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து எது வேணாலும் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.